ஒயிட் சாஸ் எப்படி செய்யறதுன்னு நான் சொல்லி காட்டுறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன் மெத்தடு. என்னென்ன வேணும்னு இன்க்ரீடியன்ட் சொல்லிடுறேன். இதுக்கு வந்து ஒரு சீஸ் வேணும். ஒரு ஸ்லைஸாக இருந்தாலும் ஒன்று எடுத்துக்கோங்க, க்யூபாக இருந்தாலும் ஒன்று எடுத்துக்கோங்க போதும். 3 பல்லு பூண்டு, 2 கப் பாலை வந்து நான் 1 கப்பாக வற்ற வச்சுருக்கேன். 1 கப் போதும் இந்த அளவு. இதே ஈக்குவலாக 1 கப் அளவு ஆயில் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு டீஸ்பூன் அளவு வினிகர் இருந்தால் போட்டுக்கோங்க. இல்லைன்னா லெமன் 3 drops 3 to 4 drops போட்டுக்கோங்க. தேவையான உப்பு, இவ்வளோ உப்பு போட போகிறதுல தேவையான அளவு. இப்போ சாஸ் செய்யலாம். ரீஃபைண்ட் ஆயில் மட்டும்தான் போடணும், இல்லைன்னா ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கோங்க. வேறு எந்த ஆயிலும் சேர்த்துக்காதீங்க, டேஸ்ட்டு போயிடும். ஆலிவ் ஆயில் போட்டிங்கன்னா இது கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும், ஆனால் ஸ்மெல் லைட்டாக இருக்கும். அது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் ஆலிவ் ஆயில் போட்டிங்கன்னா. இப்போ வந்து மிக்சியில் போடுறோம். ஒன்றுனா கார்லிக் போட்டாச்சு, சீஸ் போடுறோம். இப்போ வினிகர் ஊற்றுறோம். உப்பு தேவையான லைட்டாக ஒரு 2 பிஞ்ச் அளவு சால்ட்டு போதும். இது வந்து பால் ஆட் பண்ணுறோம். பாலில் வந்து நல்லா வத்தின பாலாக இருக்கணும், தண்ணியாக இருக்கக்கூடாது. ஆயில் ஆட் பண்ணி மிக்சியில் கிரைண்ட் பண்ணி ஒயிட் சாஸ் பாருங்கள் எவ்வளோ ஃப்ளஃபியாக வந்துருச்சு. 2 minutes கூட நாங்கள் அரைக்கலை, 1 minute வந்துருச்சு. எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள், நல்ல பட்டர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இப்படி தான் திக்காக இருக்கணும் சாஸு. வாட்டரியாக இருந்துச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்டஃபிங்க்கு வந்து நல்லா இருக்காது. இங்கே பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் ஷவர்மாக்கும் ஆட் பண்ணிக்கணும். 2 minutes கூட இல்லை, 1 minute உடனே அரைச்சிடும். இதுதான் ஆக்சுவலான அளவு. ஒரு டிப் சொல்கிறேன் உங்களுக்கு. மில்கை வந்து நல்லா ஃப்ரீசரில் இருக்கோங்க. நல்லா காய்ச்சின வத்தின மில்கை வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து இந்த ரெசிபீஸ்லாம் போட்டு ஆட் பண்ணி அரைச்சிக்கிட்டிங்கன்னா உடனே உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி வந்துடும். இல்லைன்னா நீங்கள் ஆயில் இன்னும் ஊற்றுற மாதிரி தான் வரும். ஃப்ரீசரில் இல்லை, மில்க் வந்து சில்லுன்னு இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து சாஸ் வந்து வாட்டரியாக போயிடும். இல்லைன்னா நீங்கள் இன்னும் ஆயில் போட்டு நீங்கள் திருப்பி அரைச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஆகிடும். எக் ஒயிட் போட்டும் செய்யலாம், அது ஒரு மெத்தடு. அது என்னன்னா ஹீட்டு பட்டுச்சுன்னா ட்ரையாக போயிடும் ஸ்டஃபிங்கு. இது பால் ஊற்றி ஆட் பண்ணுறனால, சீஸு பால்லாம் போடுறதுனால நம்ம ஹீட் பண்ணுறோம் பாருங்கள், ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணுறோன்னா அந்த ஹீட்டில் வந்து நம்ம மெல்ட்டு தான் ஆகுமே தவிர ட்ரை ஆகாது. நல்ல ஜூஸியாக இருக்கும். இந்த ஸ்டஃபிங்கோட சேர்க்கும் போது ஷவர்மா எப்படி சாப்பிட்றோமோ அந்த மாதிரி டேஸ்ட் வந்துடும். இதுக்கு நான் கேரண்டி. நீங்களும் இதை மாதிரி செய்யுங்க.